ஓகேங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்கள மீட் பண்ணியிருக்கேன். என்ன அப்டின்னா, நமக்கு நீட் 2025 ப்ராப்ளம்ல இன்னைக்கு வந்து கிளாஸ் 11ல ஒரு முக்கியமான வெர்னியர் காலிப்பர் ப்ராப்ளம் பண்ண போறோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கூல்லயே எடுத்திருக்க மாட்டாங்க. நெறைய இடத்துல போர்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக்கும் குடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன குடுத்திருக்கான் பாருங்க. நீட் 2025 கொஸ்டின். Consider the diameter of a spherical object being measured with the help of a vernier caliper. ஒரு ஸ்பெரிக்கல் பாடியோட டயாமீட்டரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் யூஸிங் அ வெர்னியர் கேலிப்பர். சப்போஸ் இட்ஸ் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தட் இஸ் விஎஸ்டி ஆர் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எம்எஸ்டி. ஓகே, 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டேட்டா 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். அவன் கொடுத்ததை நான் எழுதியிருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. the least division in the main scale is 0.1 centimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ மெயின் ஸ்கேல் எம்எஸ்ன்றது மெயின் ஸ்கேலில் ஸ்மாலஸ்ட் டிவிஷன்றது நத்திங் பட் வாட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான். அதுதான் லீஸ்ட் டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கான். 1 MST is given as 0.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா, and the zero of the vernier scale is at what 0.1 centimeter when the jaws of vernier calipers are being closed. So zero of vernier caliper எங்கே இருக்கான், vernier scale. Zero of vernier scale is at x is equal to 0.1 centimeter when the jaws of the vernier caliper are closed. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, carefully listen here. இதுதான் வந்து மெயின் ஸ்கேல். எப்போவுமே வெர்னியர் கேலிப்பரில் மெயின் ஸ்கேல் மேலே இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் கீழே இருக்கும். இப்போ ரெண்டு ஜாஸ் உங்களுக்கு தெரியும், வெர்னியர் கேலிப்பரில் ரெண்டு ஜாஸ் நான் டயக்ராம் பக்கத்தில் போடுறேன். அந்த ரெண்டு ஜாஸும் க்ளோஸ் ஆகிருக்கும்போது இந்த டயக்ராம் இஸ் தேர். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுதான் வெர்னியர் ஸ்கேலு. வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ கரெக்டாக எங்கே இருக்குது, இட் இஸ் அட் 0.1 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போது எதுக்கு சார் நம்ம ரெண்டு ஜாஸை க்ளோஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஜீரோ எரரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு ஜாஸ் க்ளோஸ் பண்ணும்போது வெர்னியர் ஸ்கேல் வந்து எப்படி இருக்குது, மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்குது இல்லையா? மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து லெஃப்ட்டில் இருக்குது, வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடு இருக்குது. அப்போது இந்த எரருக்கு பேர் என்னது, பாசிட்டிவ் எரர். இந்த எரருக்கு பேர் என்னது, பாசிட்டிவ் எரர். ஸோ எவ்வளோ வேல்யூ இப்போ நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் இஸ் த எரர். ஸோ 0.1 சென்டிமீட்டர் தானே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ. அப்போ எரர் வந்து இங்கே எவ்வளோ நம்மளுக்கு 0.1 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எரர். ஓகே, நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, பாசிட்டிவ் எரர் வந்து 0.1 சென்டிமீட்டர்னா ஜீரோ கரெக்ஷன் என்னவாக இருக்கும், மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். எப்பவுமே ஜீரோ கரெக்ஷன்றது மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எரர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் 0.1 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஜீரோ கரெக்ஷன் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஜீரோ இருந்தால மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் போடணும். கிளியரா? ஸோ அவன் கொடுத்த டேட்டாவில் நம்ம திரும்ப நான் குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயாமீட்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாடியை மெஷர் பண்ண போகிறோம் யூஸிங் அ வெர்னியர் கேலிப்பர். 10 divisions of vernier scale coinciding with what 9 main scale division. Least division of main scale is 0.1 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தான், which is nothing but 1 MST தான் 0.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தான், ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் is at where 0.1 centimeter when the jaws of the vernier caliper are closed. So zero of the vernier scale எங்கே இருக்குது, கரெக்டாக 0.1 சென்டிமீட்டரில் பாயிண்ட் அவுட் ஆகிருக்குல்ல. ஸோ அப்போ அது வந்து பாசிட்டிவ் எரர். மெயின் ஸ்கேலோடது லெஃப்ட்டில் இருக்குது, வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் எரர். இதே இப்படி இருந்துச்சுன்னா மெயின் ஸ்கேலோட ஜீரோ இங்கே ரைட் சைடில், வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் எரர், இது பாசிட்டிவ் எரர். ஸோ திஸ் இஸ் அ ஜீரோ கரெக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க, இது நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர், அதாவது டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னவா இருக்குது 5 சென்டிமீட்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் வெர்னியர் டிவிஷன் இஸ் 8. த மெஷர்டு டயாமீட்டர் ஆஃப்டர் ஜீரோ கரெக்ஷன், ஜீரோ எரர் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதில் கவனிங்க, இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை வந்து வச்சுட்டதுக்கப்புறம் வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் வந்து 5 சென்டிமீட்டரும் நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் வெர்னியர் டிவிஷன்ஸ் இஸ் 8 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. த மெஷர்டு டயாமீட்டர் ஆஃப்டர் ஜீரோ எரர் கரெக்ஷன். ஸோ ஜீரோ எரர் கரெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக என்ன இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது. சார் என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க வெர்னியர் கேலிப்பரில். அதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங்கை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன். ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அதுக்கப்புறம் ஜீரோ கரெக்ஷன்றது என்னது, மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஓகே, அவன் கொடுத்துருக்க டேட்டா நம்ம கொஸ்டினில் கொடுத்த டேட்டா வச்சு 0 எரரும் 0 கரெக்ஷன் என்னன்றதை நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்த டேட்டா என்னது? இப்போ பேசிக்காக நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். 0 கரெக்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸை கண்டுபிடிச்சி இதுதான் எக்ஸு, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஃபைனல் ரீடிங்கு திஸ் இஸ் வாட் தே வாஸ்ட். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான்? 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கானா? ஸோ அதுபடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் நத்திங் பட் 9/10 ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன்றது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, 0.1 சென்டிமீட்டர். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 0.09 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு 1 MST minus 1 VST. So 1 MST is nothing but 0.1 centimeter and 1 VST is nothing but just now we have found 0.09 centimeter. Okay, so least count நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிடலாமா? x is nothing but MSR plus least count into VSR. So least count 0.01 centimeter. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ ரீடிங் இருக்குது? எதில் கோயின்சைட் ஆகுது? 8ல் தானே கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ 0.01 சென்டிமீட்டர் இன்ட்டு 8. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் ஆட் பண்ணுங்கள், 5.08 சென்டிமீட்டர்னு வரும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி த எக்ஸ். ஆனால் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? வி நீட் டு ஆட் த 0 கரெக்ஷன். ஸோ 0 கரெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வி ஹேவ். ஸோ 0 கரெக்ஷன் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் 0 எரர் இல்லையா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விச் இஸ் minus 0.1 சென்டிமீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 4.98 சென்டிமீட்டர். ஸோ the option is going to be what? 4.98 சென்டிமீட்டர், which is going to be option 4. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பட் ஆனால் இதில் நிறைய திங்ஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரியலன்னா திரும்ப கூட ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்ட்.